ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். கட்சி பாகுபாடின்றி அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றம். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் விளக்கம். காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டப்பணிகள் குறித்து சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம். முன்னுரிமை அடிப்படையில் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என அரசு பதில். திருச்சியில் 290 கோடி ரூபாயில் புதிதாக அமையவுள்ள நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. மௌனம் காப்பது அனைத்தும் நன்மைக்கே. டெல்லி பயணம் குறித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதில். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியது நகைச்சுவையாக உள்ளது. தமிழகத்தில் 2வது இடத்திற்குதான் போட்டி நிலவுகிறது என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. வரும் ஜூன் 15ஆம் தேதி குரூப் 1 முதல்நிலை தேர்வு நடைபெறும். குரூப் 1 மற்றும் குரூப் 1A தேர்வுகளுக்கான அறிவிப்பாணையை வெளியிட்டது டிஎன்பிஎஸ்சி. மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு நாளை தொடக்கம். முதல்வர் ஸ்டாலின், கேரள முதல்வர் பினராயி விஜயன், திரை நட்சத்திரங்கள் பங்கேற்பு. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான போராட்டத்துக்கு போலீஸ் அனுமதி மறுத்தது சரியே. ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கோடை விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வாரத்தில் 3 நாட்களுக்கு சிறப்பு தரிசனம் ரத்து. பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க கோவில் நிர்வாகம் நடவடிக்கை. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சரக்கு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 2 ரயில் ஓட்டுநர்களும் உயிரிழப்பு, 4 பேர் படுகாயம். சர்க்கரை, இதய நோய் உட்பட 900க்கும் மேற்பட்ட அத்தியாவசிய மருந்துகளின் விலை உயர்வு. தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் அறிவிப்பு. ராகுல் காந்தி தலைமையில் நாளை காங்கிரஸ் மக்களவை எம்பிக்கள் கூட்டம். வக்பு மசோதா உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க திட்டம். கொல்லங்கோடு பத்ரகாளி அம்மன் கோயிலில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சை. கேரளா, தமிழகத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.